911 டேஸாக ஒட்டுமொத்த ஊருமே எங்களுக்கு ஏர்போர்ட் வேணான்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாஸும் இதை கவர் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் ஒரு வாரம் கழிச்சு இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் கவர் பண்ணல. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இந்த இஷ்யூவை பற்றி பெருசாக எடுத்துக்கல. பட் நேற்றுலேருந்து அகெயின் இந்த இஷ்யூ ட்விட்டரில் ட்ரெண்டிங் 1ல வர அளவுக்கு இது பேசப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காரு. ஸோ இது என்ன இஷ்யூ, எதுக்காக மொத்த ஊருமே ஏர்போர்ட் வேணான்னு சொல்றாங்க, விஜய் எதுக்காக இதில் கலந்துக்கிட்டாரு, இது எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் விகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னைக்கு புதுசாக ஒரு ஏர்போர்ட் வேணும். ஆல்ரெடி இருக்கிற ஏர்போர்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளைட்ஸ் எதுவுமே லேண்ட் ஆக முடியாது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா 2006-07 சென்னைக்கு புதுசாக ஒரு ஏர்போர்ட் வேணும்னு எல்லா கவர்மெண்ட்டுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி கவர்மெண்ட் டிசைட் பண்ணி எடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர். இந்த பரந்தூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட் இருக்குல்ல, அதுலேருந்து எக்ஸாக்டாக 57 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இந்த பரந்தூர் இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏர்போர்ட்டுங்கிறது ஒன்றும் சின்ன இடம் கிடையாது. அதுக்கு எப்படி ஒரு 1000-2000 ஏக்கர்ஸ் ஆச்சும் அந்த இடம் வேணும். ஸோ இந்த 2000 ஏக்கர்ஸ் இடத்த வந்து ஒரு ஏர்போர்ட் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த பரந்தூருங்கிற ஊரே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த பரந்தூருங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலான ட்ரை லேண்ட் கிடையாதுங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஏரிக்கு மேலே அந்த ஊரில் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரியே இந்த ப்ராஜெக்ட் அங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் ப்ளஸ் அந்த 13 ஏரியுமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ ஒரு ஏர்போர்ட் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இடத்த ஃபுல்லாக நல்ல டென்ஸான கான்கிரீட் போட்டு தான் கட்டுவாங்க. பிகாஸ் அங்கே பெரிய பெரிய ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சென்னையில் மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து வெள்ளம் வருதுல்ல. சென்னையில் அகைன் பெரிய மழை வருது அப்படின்னா அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூங்கிற இடத்து வழியாக தான் கிராஸ் ஆகும். ஸோ இங்கேயும் நீங்கள் ஏர்போர்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரப்போகிற பெரிய மழையில் சென்னையில் பாதி இடத்துல பெரிய வெள்ளம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பிரச்சனை இது, இங்கே இருக்கிறது எல்லாமே அக்ரிகல்ச்சரல் லேண்ட். செகண்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா 13 ஏரி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா போயிடும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே அடிபடும் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா சென்னைக்கே இது வந்து ரொம்பவே டேஞ்சர்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அகெயின் மழை வந்துச்சுன்னா வெள்ளம் உள்ளதான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து தான் அந்த பரந்தூர் மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 911 டேஸாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு பாசிட்டிவான ரிப்ளையும் கொடுக்கல. ஸோ இந்த டைமில் நேற்று நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர் போராட்டத்தில் பங்கேற்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி டிவிகே சார்பாகலாம் வந்து போராட்டத்தில் பங்கேற்க போகிறார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த பெர்மிஷனுக்காக ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டப்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பரந்தூர் போகலாம், பட் பரந்தூரில் அங்கே இருக்க மக்கள் கூடயே போய் நீங்கள் டேரெக்டாக கலந்துக்கக்கூடாது, உங்களுக்குன்னு தனியான ஒரு இடத்துல தான் வந்து உங்களோட போராட்டத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு வழியில் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ஒத்துக்கிட்டு ஒரு வழியாக இது பெர்மிஷன் கிடச்சிச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் போய் பரந்தூரில் அவரோட போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நம்ம விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னைக்கு இன்னொரு புதிய பெரிய ஏர்போர்ட் கண்டிப்பாக வரணும். பட் அது ஏன் பரந்தூரை சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா பரந்தூருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டை எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? எவ்வளவோ ட்ரை லேண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், எதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாரு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரை நம்பி பல குடும்பங்கள் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏர்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே அடிபடும். ஸோ அதையும் ஏன் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ண மாட்டேது அப்படின்னு கேட்டார். ஸோ தேர்ட் அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் முதல்ல இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கி தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்வோம். பட் நாட்டுக்கே யார் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் தான், விவசாயம் பண்ணுறவங்க தான். ஸோ அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் இந்த போராட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கேன். எவ்வளோ நாள் நீங்கள் போராடுறீங்களோ அவ்வளோ நாளும் நானும் என் கட்சியும் உங்கள் கூட சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் இல்லாத நிலையில் இப்போ விஜய் அவர்கள் இதில் கலந்துக்கிட்டதுனால இந்த விஷயம் அகெயின் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவும் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க,
ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பல மீடியாஸ் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பரந்தூரில் கவர்மெண்ட் சூஸ் பண்ண இந்த ப்ராஜெக்ட் சரி நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சென்னையில் வேறு ஏதாவது இடம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேறு எந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே சேஃப்.